ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குவைத்தில் வேலை பார்க்குற இந்திய தொழிலாளர்களுக்கான புதிய காப்பீட்டு விதி பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். குவைத் அரசு தொழிலாளர்களின் பாதுகாப்பு குறித்து பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் இந்த இன்சூரன்ஸ் பாலிசி, அதாவது காப்பீட்டு விதி. கன்ஸ்ட்ரக்ஷன், கிளீனிங், டிரைவிங், டொமஸ்டிக் ஒர்க் போன்ற துறைகளில் வேலை செய்கிறாங்க பல இந்தியர்கள். ஆனால் சில சமயம் வேலை பார்க்குற இடத்துல விபத்து நடந்தாலோ, சம்பளம் கொடுக்க தாமதமானாலோ, குடும்பத்துக்கு உதவி கிடைக்காமல் இருந்தால் அப்போது அந்த தொழிலாளர்களுக்கு பெரிய பிரச்சனை வந்தது. அதனால தான் குவைத் அரசு இன்சூரன்ஸ் பாலிசி கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாலிசி பேர் மேண்டட்டரி ஒர்க்கர் இன்சூரன்ஸ் பாலிசி, அதாவது எல்லா தொழிலாளர்களுக்கும் காப்பீடு கட்டாயம். இந்த கொள்கை மூலமா வேலை பார்க்குற இடத்துல விபத்து நடந்தா இந்த காப்பீட்டு உதவி கிடைக்கும். உடல்நல பிரச்சனை அல்லது மரணம் ஏற்பட்டால் தொழிலாளர்களோட குடும்பத்துக்கு நிதி, ஃபினான்சியல் சப்போர்ட் கிடைக்கும். சில சமயம் தொழிலாளர்கள் வீடு திரும்ப முடியாத நிலையில் இருந்தாங்கன்னா அரசு காப்பீட்டில் இருந்து உதவி வழங்கும். இதுல ஒரு புதிய மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. வெளிநாட்டுல வேலை பார்க்குற ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் QR கோட் சிஸ்டமுடன் இன்சூரன்ஸ் பாலிசி கொடுப்பாங்க. இதனால போலியான காப்பீடு ஆவணங்கள் இருக்காது. இந்த பாலிசியில கொடுக்குற அனைத்து விவரங்களும் ஆன்லைன் மூலமா கவர்மெண்ட் போர்ட்டல்ல பதிவாகிடும். தொழிலாளர்கள், ஸ்பான்சர், அந்த வேலை பார்க்குற கம்பெனி 3 பேரும் சேர்ந்து தான் இன்சூரன்ஸ் பற்றிய விவரத்தை உறுதி செய்யணும். இந்த கொள்கை இந்தியன் எம்பசியோட சேர்ந்து செயல்படும். இந்த கொள்கை மூலமா இந்திய தொழிலாளர்களுக்கு என்ன நன்மைகள்லாம் கிடைக்குது அப்படின்னா, வேலை செய்யற இடத்துல விபத்து நடந்தா 10 லட்சம் ரூபாய் வரை காப்பீடு தொகை கிடைக்கும். ஒருவேளை மரணம் ஏற்பட்டா அந்த குடும்பத்துக்கு நிதி உதவி பிளஸ் உடல் தாயகம் திரும்பும் செலவு வழங்கப்படும். மருத்துவ செலவுகள் ஹாஸ்பிட்டல் பில் இன்சூரன்ஸ் மூலமா வழங்கப்படும். வேலை இழந்தால் ஒரு சில அளவுக்கு நிவாரணம் கிடைக்கும். இந்த விதி இந்திய தொழிலாளர்களோட வாழ்க்கைக்கு மற்றும் குடும்ப பாதுகாப்புக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கும். இந்த இன்சூரன்ஸ் பாலிசி யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு பார்த்தா, டொமஸ்டிக் ஒர்க்கர், அதாவது வீட்டு வேலை பார்க்கும் ஆண்கள், பெண்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், அதாவது கட்டிட வேலைக்காரர்கள், அப்புறம் டிரைவர்ஸ், கிளீனர்ஸ், டெக்னீசியன்ஸ், கம்பெனி எம்ப்ளாயீஸ், அவங்களுக்கெல்லாம் பொருந்தும். பிரைவேட் விசா வச்சிருக்கிற கம்பெனி எம்ப்ளாயீஸ்க்கு இது பொருந்தும். உங்களுடைய ஸ்பான்சர் கஃபீல் தான் இன்சூரன்ஸ் பிரீமியம் செலுத்தணும். தொழிலாளர்கள் எல்லாரும் கவனிக்க வேண்டியது என்னன்னா, உங்க ஸ்பான்சர் இன்சூரன்ஸ் வாங்கி தந்திருக்காரா அப்படின்னு உறுதி பண்ணுங்க. அந்த இன்சூரன்ஸ் பேப்பர்ல QR கோடு இருக்கான்னு செக் பண்ணுங்க. அந்த காப்பீடோட ஜெராக்ஸை எப்போதும் உங்க பாஸ்போர்ட்டோட வச்சுக்கோங்க. ஏதாச்சும் பிரச்சனை வந்தா இந்தியன் எம்பசி குவைத்தை உடனே தொடர்பு கொள்வாங்க. இது மூலமா என்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்னா, தொழிலாளர்களோட உயிர், குடும்பம், சம்பளம் எல்லாத்துக்குமே பாதுகாப்பு இருக்கும். அரசு பதிவு இருக்கிறதுனால மோசடிகள் எல்லாம் குறையும். வெளிநாட்டவர்களோட குடும்பம் இந்தியாவில் இருந்தாலும் இன்சூரன்ஸ் மூலமா நிதி கிடைக்கும். தொழிலாளர்களோட உரிமைகள் எல்லாம் அதிகரிக்கும். குவைத்துல வேலை பார்க்குற எல்லோரும் இன்சூரன்ஸ் இல்லாமல் இருக்கக்கூடாது. புதிய வேலைக்கு கான்ட்ராக்ட் போடும்போதே இன்சூரன்ஸ் ப்ரூஃப் கண்டிப்பா வச்சிருக்கணும். நீங்க வேலை பார்க்குற கம்பெனி இன்சூரன்ஸ் போடலை அப்படின்னா அது சட்டவிரோதம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், குவைத்தில் வேலை பார்க்குற இந்திய தொழிலாளர்களுக்கான புதிய இன்சூரன்ஸ் பாலிசி. இந்த பாலிசி உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் ரொம்பவே பெரிய பாதுகாப்பா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.